வணக்கம். இன்றைக்கி நம்ம பூஜை அறையில் ஒரே ஒரு குச்சி இதை வச்சோம்னா வீட்டில் வறுமை என்பதே இருக்காது. செல்வம் உங்கள் வீடு தேடி வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிற பதிவு. சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்திலிருந்தே போற்றப்பட்ட ஒரு சிறப்பான மரம் தான் புரச மரம். ரொம்பவும் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு வருபவர்கள், வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருபவர்கள், தொழிலில் நஷ்டம் இருந்தால், இப்படி பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தேர்வு கிடைக்கணுமா? அதுக்கு ஒரே ஒரு குச்சி வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் போதுங்க. பூஜை ரூமில் அவ்வளவு சிறப்பு கொண்ட பணப்பிரச்சனை சுலபமாக தீர்க்கக்கூடிய அந்த மரம் எது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புரச மரம். புரசு, அந்த மரம் பேர் புரசு. நம்ம நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த காலத்துலலாம் புரசு மரத்தில் தான் ஏற்கலப்பை செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய புரசு யார்கிட்ட இருக்கோ அவங்க செல்வந்தரர் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் ஏற்கலப்பை உழுவதற்காக புரசு மரத்தில் ஏற்கலப்பை செஞ்சாங்க. இந்த ஏற்கலப்பை யார் வீட்டிலலாம் இருக்கோ அவங்கெல்லாம் செல்வந்தராக அந்த காலத்தில் கருதப்பட்டாங்க. விவசாயிகள் தான் அந்த காலத்தில் செல்வந்தர்கள். நம்முடைய முன்னோர்கள் அனைவருக்குமே சோறு போடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா அந்த ஏற்கலப்பை தான். விவசாயி அந்த ஏற்கலப்பையை வச்சு தான் ஏர் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் விதை நெல்லாம் விடுவாங்க. அப்படிப்பட்ட அவங்க தெய்வமாக கருதக்கூடியது அந்த ஏற்கலப்பை. அதுக்கு பூ பொட்டுலாம் வச்சு பூஜை செஞ்சுட்டு தான் அதை அவங்க யூஸ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. இந்த ஏற்கலப்பை புரச மரத்துல இருந்து தான் செய்யப்பட்டது. அதனால் அவங்க செல்வ செழிப்போடு இருக்கணும்னா அந்த ஏற்கலப்பைக்கு வழிபாடு செய்வாங்க, அந்த மரத்துக்கு வழிபாடு செய்வாங்க. அந்த ஏற்கலப்பையை யூஸ் பண்ணிவிட்டு பத்திரமா கழுவி எடுத்தாந்து வீட்டில் ஓரமாக நல்ல சுத்தமான இடமா பார்த்து வைப்பாங்க. ஆக புரசு மரத்தில் இருக்கும் இந்த குச்சியை மட்டும் இப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் பெரிய ஏற்கலப்பை செய்கிற அளவுக்குலாம் கிடைக்குமான்னு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி புரசு குச்சி, பூவரசம் வேற, புரசு வேற. புரசு குச்சி எனக்கு கிடைக்குமா, இருந்தால் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா, அவங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வேறு எங்கேயாச்சும் இருந்து வாங்கிட்டு வந்து தருவாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில் கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சு பூஜை அறையில் வச்சு டெய்லி அதை தொட்டு வழிபாடு செய்யுங்கள். உங்கள் பணப்பிரச்சனை தீரும். கடன் சுமையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் வீட்டின் செல்வ செழிப்பு படிப்படியாக உயரத் தொடங்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புரசு இப்போது நம்ம கருங்காலி வச்சு வழிபடுவோம் பூஜை ரூமில், அதே மாதிரி தாங்க புரசு மரம். கருங்காலி குச்சியை விட பல மடங்கு மகத்துவம் கொண்டது தான் இந்த புரசு மர குச்சி. அதனால் இந்த குச்சி உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கேயாவது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன மெத்தடில் கழுவி குங்குமஞ்சள் வச்சு உங்கள் பூஜை ரூமில் வச்சு வழிபடுங்க. கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில் சொல்லி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம புரசு குச்சியை வீட்டில் வச்சு வணங்கினோம்னா நமக்கு பண கஷ்டம் என்பதே வராது, வறுமையே இருக்காது. கடன் தொல்லையிலிருந்து விடுபட இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரத்தை நம்ம பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் பூஜை அறையில் வாசக்கால் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறமா நிலைவாசல் கதவு, இதுக்கெல்லாம் புரசக்கட்டையை தான் பயன்படுத்தி வந்தாங்க. ஏன்னா அதனால தான் அந்த காலத்தில் பாருங்கள், நம் முன்னோர்கள்லாம் செல்வ செழிப்போடு இருந்தாங்க. இந்த புரசு மரத்துக்கு செல்வ செழிப்பை ஈர்த்து தரக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. இதை நம்ம ஆளுங்க அப்போவே கண்டுபிடிச்சி அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போவும் உங்களுக்கு அந்த புரசு குச்சி எங்கேயாவது கிடைச்சிதுன்னா வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு, எப்படி கருங்காலிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவத்தை நம்ம புரசு குச்சிக்கு கொடுக்கலாம். நம்பி இதை வீட்டில் வச்சு வழிபடுங்க. நான் சொன்னது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா வறுமை என்பதே நம்ம லைஃப்பில் இருக்காது. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். அடுத்து வேறு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.